பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களின் தமிழ் சரவணன். பயிற்சியாளர்களே, நம்முடைய தலைப்பின் பிரகாரம் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லுக்கேற்ற பொருள் பார்த்தோம் அல்லவா? அதை தொடர்ந்து கலைச்சொல்லை பொறுத்த மட்டுக்கும் நம்முடைய பள்ளி பாட புத்தகங்களில் நிறைய இடம்பெற்றிருக்கிறது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓரளவு எடுத்துருக்கக்கூடியதை உங்களுக்கு பிடிஎஃபாக நான் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி பாதியும் நாளைக்கு பாதியும் கொடுத்துட்டு வழக்கம் போல் நாளைக்கு அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த பிடிஎஃப் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு நான் வழங்குறேன். ரைட்டுங்களா? கவனிக்கலாம். வலஞ்சுழி கிளாக்வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக்வைஸ். அதாவது நம்ம கடிகாரம் சுற்றும் திசைக்கு வழக்கமாக கடிகாரம் எந்த பக்கம் சுற்றுமோ அது வலஞ்சுழியாகவும், அதுக்கு எதிர்ப்பதமாக நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அது இடஞ்சுழியாகவும் கொள்ளப்படுகிறது. இணையம் இன்டர்நெட், அதான் சரியான கலைச்சொல். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், இந்த கூகுளில் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வாய்ஸ் சர்ச். தேடுபொறி, அந்த கூகுள் அந்த தேடக்கூடிய அதுக்கு பேர் தான் தேடுபொறி, சர்ச் இன்ஜின். பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வார்த்தையாக இருந்தாலும் நம்ம எல்லாருமே எங்கே தான் தேடுறோம்? கூகுளில் தான் தேடுறோம். அதுக்கு தான் அது பேர் சர்ச் இன்ஜின். முன்னெல்லாம் யாகு இருந்தது இல்லையா? ஆரம்பத்தில் யாகு இருந்தது, இப்போ கூகுள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிது. ரைட். அதை தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா தொடுதிரை, டச் ஸ்க்ரீன், நம்முடைய மொபைல் தான். ரைட்டுங்களா? ஸோ டச் ஸ்க்ரீன். கண்டம் காண்டினென்ட், இந்த காண்டினென்ட் மூமெண்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டம் நகர்தல். கண்டம் நகர்தல் பிரகாரம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தில் இருந்த அந்த கண்டமானது கட்டாகி நம்ம இந்திய துணைக்கண்டம் வந்ததாக நம்முடைய வரலாற்று நிபுணர்கள் சொல்லுவாங்க இல்லையா, புவியியல் நிபுணர்கள். ஓகேங்களா? ஸோ அது வந்து காண்டினென்ட். காண்டினென்ட் அப்படின்னா கண்டம். தட்ப வெப்பநிலை, கிளைமேட். நம்மளோட அறிவியலை பொறுத்த மட்டும் கிளைமேட் ஒன்று இருக்குது, வெதர் ஒன்று இருக்குது அல்லவா? இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிளைமேட் என்பது தட்ப வெப்பநிலை, வெதர் என்பது வானிலை. ரைட்டுங்களா? அதில் கிளைமேட் என்பது அதாவது அன்னைக்கு என்ன காலநிலையோ, அதாவது அன்னைக்கு என்ன கண்டிஷனோ அதை சொல்கிறது தட்ப வெப்பநிலை. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம், அதோடைய சராசரி அளவு தான் சொல்லுவாங்க இல்லையா? கடந்த ஆண்டை விட தமிழகத்தில் இவ்வாண்டு ஒரு 10 சென்டிமீட்டர் மழை கூடுதலாக பெய்துள்ளது. அப்போ என்னென்னா அது ஒரு சராசரி ஒரு கணக்கீடை வச்சு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் வானிலை. தட்பவெப்பநிலை என்பது அன்றன்றைக்கு. ரைட்டுங்களா? ஓகே. அடுத்து வலசை போதல். எல்லா உயிரினங்களும் பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய இணைக்காகவும், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு இறைக்காகவும், இறைனா உணவு, இணைனா ஜோடி, இந்த ரெண்டுக்காகவும் பார்த்திங்கன்னா விலங்குகள் என்ன பண்ணணும்னா இடம்பெயர்ந்து போகும். அதற்கு பேர் வலசை போதல் அப்படின்வாங்க. ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் மைக்ரேஷன். அடுத்தது புகலிடம் என்பது சாங்க்சுவரி, சரணாலயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட்டுங்களா? அடுத்து புவியீர்ப்பு புலம், நம்முடைய அறிவியல் சொல்லுதான் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ரைட்டுங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு என்பது வேறு, அது காந்தப்புலம். புவியீர்ப்பு புலம் என்பது கிராவிடேஷனல் ஃபீல்டு. அடுத்து செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ. இப்போ உலகத்தையே மாற்ற துடித்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிவியலில் ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி. நிச்சயமாக இன்னும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள், வேலையாட்கள், ஏன் நம்முடைய அரசு அலுவலர்கள் எல்லாத்துக்குமே மாற்றம் வந்துடும் போல். அதாவது எல்லாருமே கணினியை இயக்க தெரிஞ்சவங்களாக மட்டும்தான் வேலைக்கு இருப்பாங்க போல். மற்றவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா இயந்திரங்கள் தான் இருக்கும். அதுக்கு இந்த ஏஐ மிகப்பெரிய விஷயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த ஆய்வு, ரிசர்ச். மீத்திறன் கணினி, சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்வாங்க. கோல் என்பது பிளானட். ஔடதம் மெடிசன். ஔடதம் என்பது என்னது? மெடிசின். இப்போ மருத்துவம். ஆனால் ஔடதத்தை என்ன சொல்லுவாங்கன்னா மெடிசன் சொல்லுவாங்க. ஆரம்பத்தில் இயற்பியலை கூட சொல்லுவாங்க பௌதிகம் அப்படின்வாங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருங்க. எந்திர மனிதன், ரோபோட். செயற்கைக்கோள், சேட்டலைட். நுண்ணறிவு, இன்டெலிஜென்ஸ். கல்வி, எஜுகேஷன். தொடக்கப்பள்ளி, பிரைமரி ஸ்கூல். மேல்நிலைப்பள்ளி, ஹையர் செகண்டரி ஸ்கூல். அப்போ உயர்நிலைப்பள்ளி அது தெரியும் இல்லையா, ஹை ஸ்கூல். நூலகம், லைப்ரரி. மின் படிக்கட்டு, எஸ்கலேட்டர். மின் தூக்கி, லிஃப்ட்டு. நம்ம அறிவியலில் படிச்சிருப்போம், விசை மற்றும் இயக்கம் பாடத்தில் படிச்சிருப்போம் இல்லையா? மின் அஞ்சல், இமெயில். குறுந்தகடு, நம்ம சிடி என்றோம்னா தான் அதோடைய முழு விரிவாக்கம் காம்பேக்ட் டிஸ்க். மின் நூலகம், இ லைப்ரரி.
அதில் இ என்பது எலக்ட்ரானிக்னு அர்த்தம். மின் நூல் இ-புக்ஸ், மின் இதழ்கள் மேகசின் இ மேகசின், நல்வரவு வெல்கம், ஆயத்தாடை என்பது ரெடிமேட், ரெடிமேட் ட்ரெஸ் அப்படின்றோம் இல்லைங்களா, அது ஆயத்தாடை, அதாவது முன்னாடியே தச்சு ரெடியாக வச்சுருக்காங்க, அதனால் ஆயத்தமாக இருக்குது, அப்படி வாங்கினே போட்டு போயிடலாம், ஆயத்த ஆடை. சிற்பங்கள் ஸ்கல்ப்சர்ஸ், ஒப்பனை மேக்கப், ஒப்பனை இல்லாமல் இன்றைக்கி யாருமே இல்லை, அப்படி தானே. அடுத்து 36 சில்லுகள் அப்படின்னா சிப் அப்படின்றாங்களே அதுதான். சிற்றுண்டி டிஃபனா சார், நம்ம காலை சாப்பிட்றோம் சார் டிஃபன் அப்படின்டுவோம், சிற்றுண்டியே டிஃபன் சொல்லலாம். உடனே நமக்கு ஒரு சந்தேகம் எழும், சிற்றுண்டி டிஃபன் அப்படின்னா ஸ்நாக்ஸுன்றது ரைட், அந்த கேள்வி நான் உங்கள்கிட்டே வரேன், அதுக்கு என்ன வரும் கலைச்சல்ன்றதை பார்த்து போடுங்க. அடுத்து பண்டம் கமாடிட்டி, கடற்பயணம் என்பது வாயேஜ் அப்படின்வாங்க, பயணப்படகுகள் என்பது ஃபெர்ரிஸ், தொழில் முனைவோர் என்பது என்டர்பிரினர், பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், கலப்படம் என்பது அடல்ட்ரேஷன், நுகர்வோர் கன்சியூமர், வணிகர் மெர்ச்சன்ட், நாட்டுப்பற்று பாட்ரியாட்டிசம், இலக்கியம் லிட்ரேச்சர், கலைக்கூடம் ஆர்ட் கேலரி, மெய்யுணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. இந்த மெய்யுணர்வு என்பது பார்த்திங்கன்னா அந்த இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு இணையான ஒரு அறிவியல், நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி. நம்முடைய குரூப் 2 மெயின்ஸில் பார்த்திங்கன்னா அது ஒரு மிக முக்கியமான டாப்பிக்கை நான் நடத்தியிருந்தேன். அது இந்த மாதிரி கேட்கப்படலை, ஆனால் கண்டிப்பாக எதிர்காலத்தில் கேட்கப்படலாம், மெய்யுணர்வு. அடுத்து அறக்கட்டளை என்பது ட்ரஸ்ட்டு, தன்னார்வலர் என்பது வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம் என்பது ஜூனியர் ரெட் கிராஸ், இது ஒரு எல்லாத்துக்கும் தெரியும், சாரணீர் என்பது ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ், சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கர், மனிதநேயம் ஹியூமனிட்டி, கருணை மெர்சி, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன், நோபல் பிரைஸ். அடுத்து சரக்குந்து லோரி, சார் லாரி அதை லோரின்னு தான் சொல்லணும் அப்படின்வாங்க. அடுத்து ஊடகம் மீடியா, பருவ இதழ் என்பது மேகசினை பற்றி மேலே ஒன்று பார்த்தோம், பருவ இதழ் அப்படின்னாலும் மேகசின் தான். மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ், பொம்மலாட்டம் பீப்பர்ட்டி. அடுத்து ஒலியியல் ஃபோனோலாஜி, எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி, இதழியல் ஜேர்னலிசம், உரையாடல் டயலாக், தீவு ஐலாண்டு, உவமை பேரபிள், இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ். காடு என்பது ஜங்கிள், வனவிலங்குகள் என்பது வைல்ட் அனிமல்ஸ், வனவியல் ஃபாரஸ்ட்ரி, வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர், பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி, கதைப்பாடல் பெல்லாட் அப்படின்வாங்க, பாலாட் அப்படின்வாங்க. ஓகே, பேச்சாற்றல் அப்படின்னா எலாகுஷன், துணிவு கரேஜ், ஒற்றுமை யூனிட்டி, தியாகம் சாக்ரிஃபைஸ், முழக்கம் ஸ்லோகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ், சமத்துவம் ஈக்குவாலிட்டி, கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ், துறைமுகம் ஹார்பர், பெருங்கடல் ஓசன், புயல் ஸ்டோம், கப்பல் தொழில்நுட்பம் மெரைன் டெக்னாலஜி, மாலுமி செயிலார், பைலட் அது விமானத்துக்கு, இது கப்பலுக்கு போல், மாலுமி ஆமாம் செயிலர் கப்பலுக்கு தான். லோக்கோ பைலட் சொல்லுவாங்களே சார், இந்த வார்த்தையும் உண்டு. மன்னிக்கும், லோக்கோ பைலட் என்பது ட்ரெயின் ஓட்டுநர், அதாவது நம்முடைய தொடர்வண்டி ஓட்டுநர் தான் லோக்கோ பைலட், விமான ஓட்டுநருக்கு பைலட் அப்படின்வாங்க. ஸோ கப்பல் ஓட்டுறவருக்கு பார்த்திங்கன்னா கேப்டன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுக்கு பதில் இந்த வார்த்தையும் உண்டு, செயிலர் வார்த்தையும் உண்டு. கடல்வாழ் உயிரினம் மெரைன் கிரியேச்சர், நங்கூரம் ஆங்கர், நீர்மூழ்கி கப்பல் சப்மெரைன், கப்பல் தளம் ஷிப்யார்ட்,
கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன். நீதி ஜஸ்டிஸ்ன்னு சொல்லிக்கலாம், மோரல்னு சொல்லிக்கலாம். குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர். சீருடை யூனிஃபார்ம். பட்டம் டிகிரி. வழிகாட்டுதல் கைடன்ஸ். கல்வியறிவு லிட்ரஸி. ஒழுக்கம் டிசிப்ளின். படைப்பாளர் கிரியேட்டர். அழகியல் ஆஸ்தட்டிக்ஸ். சிற்பம் ஸ்கல்ப்சர். தூரிகை சிற்பம் ஆல்ரெடி வந்திருந்தது அல்லவா? ஆம். தூரிகை பிரஸ். கலைஞர் ஆர்டிஸ்ட். கருத்துப்படம் கார்ட்டூன். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன். குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ். கையெழுத்துப்படி மேனுவல் ஸ்கிரிப்ட் தான் மேனுஸ்கிரிப்ட் அப்படின்றாங்க. நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட்ஸ். நாகரீகம் சிவிலைசேஷன். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். நாட்டுப்புறவியல் ஃபோல்க்லோர். ஃபோக் டான்ஸ் அப்படின்றாங்க இல்லையா, நாட்டுப்புற நடனம். ஸோ ஃபோக்லோர் நாட்டுப்புறவியல். கவிஞர் பொயட். அறுவடை ஹார்வெஸ்ட். நெற்பயிர் பாடி. நீர்ப்பாசனம் இரிகேஷன். பயிரிடுதல் கல்டிவேஷன். அயல் நாட்டினர் ஃபாரினர். உளவியல் அக்ரோனமி. குறிக்கோள் அப்ஜெக்டிவ். பொது உடைமை கம்யூனிசம். வறுமை பவர்ட்டி. செல்வம் வெல்த். கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி. லட்சியம் ஆம்பிஷன். அயலவர் நெய்பர். நற்பண்பு கர்டசி. சமயம் ரிலிஜியன். தத்துவம் ஃபிலாசபி. எளிமை சிம்பிளிசிட்டி. நேர்மை இன்டெகிரிட்டி. ஈகை சேரிட்டி. வாய்மை சின்சியரிட்டி. கண்ணியம் டிஜினிட்டி. உபதேசம் பிரீச்சிங். கொள்கை டாக்ட்ரின். பிரின்சிபல் அது ஒரு வகையில் கொள்கை வரும், டாக்ட்ரின் வரும். வானியல் என்பது அஸ்ட்ரானமி. ரைட்டுங்களா? அதை தொடர்ந்து உயிர் ஒலி ஒலிபிறப்பியல் ஆர்டிகுலேட்டரி ஃபோனடிக்ஸ். உயிர் ஒலி வவல்ஸ் AEIOU. மெய்யொலி கான்சோனன்ட். அகராதியியல் லெக்சிகோகிராஃபி. மூக்கொலி நேசல் கான்சோனன்ட் சவுண்ட். ஒலியன் ஃபோனிம். கல்வெட்டு எபிகிராஃப். சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். ட்ரைப்ஸ் பழங்குடியினர். மலை முகடு ரிட்ஜ். சமவெளி பிளைன்ஸ். அது ஹில்ஸ்ன்றோம் இல்லையா, இது பிளைன்ஸ். வெட்டுக்கிளி லோக்கஸ்ட். பள்ளத்தாக்கு வேலி. இந்த சூசைட் வேலி அப்படின்வாங்க இல்லையா, என்ன சொல்லுவாங்க, கொடைக்கானல் பக்கம் பார்த்திங்கன்னா தற்கொலை என்ன சொல்லுவாங்க, தற்கொலை பள்ளத்தாக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பேர் சூசைட் வேலி அப்படின்வாங்க. சூசைட் ராக் வேறு, தற்கொலை பாறை அப்படின்வாங்க. அது கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும், அது சூசைட் வேலி தான் சொல்லுவாங்க. க்ரீன் வேலின்னு சொல்லுவாங்க, கொடைக்கானலில் இருக்குது. சிறுத்தை லீபர்ட். புதர் டிக்கெட்னா அங்கே போகிறது, இது திக்கெட். மொட்டு பட். நோய் டிசீஸ். பக்க விளைவு சைட் எஃபெக்ட். மூலிகை என்பது ஹெர்ப்ஸ். நுண்ணுயிர் முறி ஆன்டிபயாட்டிக். நம்மளோட அறிவியலுக்கு வேறு பேர் இருக்கும். ஆன்டிபயாட்டிக் என்பது எதிர் நுண்ணுயிரின்னு வந்திருக்கும், இங்கே நுண்ணுயிர் முறின்னு வந்திருக்கு. எனக்கு கலைச்சொல்லி தான் கரெக்ட். கலைச்சொல்ல புக்கில் என்ன கொடுத்துருக்கீங்களோ நீங்கள் அதே போட்டுருங்க. மில்லட்ஸ் சிறுதானியங்கள். மரபணு ஜீன். பட்டய கணக்கர் ஆடிட்டர். ஒவ்வாமை அலர்ஜி. நிறுத்தற்குடி பஞ்சுவேஷன். மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன். அணிகலன் ஆர்னமெண்ட். விழிப்புணர்வு அவார்னஸ். திறமை டேலண்ட். சீர்திருத்தம் ரீஃபார்ம். கைவினைப் பொருள்கள் கிராஃப்ட்ஸ். பின்னுதல் நைட்டிங் எப்படின்னு சொல்லிக்கலாம். சரியான உச்சரிப்பால் நான் சொல்கிறது கொஞ்சம் முன்னப்பண்ண இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ரைட்டுங்களா? நமக்கு சரியான பதில் இருந்தால் போதும். புல்லாங்குழல் ஃப்ளூட். எழுத்து சீர்திருத்தம் ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ். எழுத்துரு ஃபான் சைஸ். பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் பண்ணுறப்ப பாமினி, ஆங்கிலம்னா டைம்ஸ் நியூ ரோமன் இந்த மாதிரி சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு பேர் எழுத்துருவான். ரைட்டுங்களா? ஏற்கனவே 175 கலைச்சொற்கள் இன்றைக்கி பார்த்துருக்கோம். மீதம் இருக்கிறத நாளைக்கு வீடியோவில் வைப்போம். நாளை வீடியோவின் முடிவில்
உங்களுக்கு இது பிடிஎஃப் வழங்கப்படும். இதெல்லாம் எளிமையாக தான் இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ பார்த்தெல்லாம் 6, 7, 8 வகுப்பு, அதனால் எளிமையாக இருக்குது. நாளைக்கு பார்க்குறது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். இருந்தாலும் ஒரு மாதிரி ரீட் பண்ணிவிடுங்க, தவறு விட சான்ஸ் இருக்குது. நம்ம எதை எளிமையாக நினைக்கிறோமோ அதனால தான் நமக்கு என்ன வரும், ஆபத்து வரும். அதனால் எதையும் விட வேண்டாம், நல்லா படிச்சிருங்க. வாழ்த்துக்கள், நன்றி.